ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இது சித்திரக்கனிக்காக நான் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ காலைல எந்திரிச்சோன்னே இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே ஒரு கண்ணாடி, அப்புறம் பனம், அப்புறம் முக்கனிகளான மா, பலா, வாழை இது எல்லாமே வச்சுருக்கோம். அப்போ அதோட கொஞ்சமாக பூவும் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்சு காலைல அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் குளிச்சுட்டும் வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு தம்பிக்கு பால் காய வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்காகவே பருப்பும் அரிசியும் பச்சரிசியும் எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும், நல்லா சூப்பராக வந்துடும். நல்லா பூ மாதிரி வந்துடும். அதுக்காக கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் சுவாமிக்கு பூவெல்லாம் போடுறேன். கொஞ்சம் ரோஸும் இருந்தது, அப்புறம் மல்லிகைப்பூவையும் கட் பண்ணி சாமி எல்லாத்துக்கும் அலங்காரம் பண்ணியாச்சு. அப்புறம் விளக்கும் ஏற்றிட்டேன். இப்போ அவங்க பசங்களை குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிட்டாங்க. தம்பியை ஃபஸ்ட்டு குளியாட்டிட்டாங்க. ஸோ அவனுக்கும் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். பாப்பா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட வேண்டியது தான். அப்புறம் இப்போ ரீசெண்டாக திருப்பதி போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அப்போ அங்கேருந்து அந்த தேவஸ்தானத்துலேருந்து இந்த ஊதுபத்தியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதை நான் ஏற்கனவே டிவியில் பார்த்துருந்தேன். ஸோ இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போவே வரும்போது அப்பா வீட்டுக்கு கொஞ்சம், அப்புறம் எனக்கும் வாங்கி கொடுத்தாங்க. உண்மையாகவே சொல்லணும், ரொம்ப வாசனையாக, ரொம்ப ஒரு தெய்வீகமாக, அந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்தது. வீடு ஃபுல்லாக நல்லா மணக்க வீட்டையும் தாண்டி தெரு வரைக்கும் அந்தளவுக்கு வாசனை சூப்பராக இருந்தது. ரொம்ப நான் இது வரைக்கும் ஒரே ஒரு பேக்கெட் எடுத்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேக்கெட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னும் 2 பேக்கெட் இருக்குது. அதை இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி எடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பேக்கெட்டையும் எடுத்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரொம்ப வாசனையாக ரொம்ப அழகாக இருந்தது. அது எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப இது வரைக்கும் நான் நிறையா வாங்கி பார்த்துருக்கேன். விலை கூட எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் விட இதில் ஏதோ தனியாக ஒரு வாசனை நம்மளை ஈர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நிலவாசலில் போய் காமிச்சிக்கிறேன். காமிச்சிட்டு அப்புறம் வீடு ஃபுல்லாக காமிச்சிக்கலாம். ஊதுபத்தி மாதிரியும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி இதுவும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது மாதிரி அப்பா ஊருக்கு ஒரு 2 பேக்கெட், அப்புறம் ஊதுபத்தியில் 3 செட் வாங்கிக்கிட்டாங்க. எல்லாமே சேர்த்து எனக்கு இந்த 3 ஊதுபத்தியில் 3 பேக்கெட், அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குல்ல, இதுலேயும் 1 வாங்கிட்டு வந்தோம். இது மொத்தமாக 135 என்னமோ ஆச்சு. அப்புறம் மீதி அப்பாவுக்கு ஒரு செட் அப்படியே வாங்கிக்கிட்டாங்க. நல்ல சூப்பர் வாசனையாக இருந்தது. இன்றைக்கி தான் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஓப்பன் பண்ணி பற்ற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. இதோட வாசனை அந்த ஊதுபத்திகிட்ட இருந்த அளவுக்கு இல்லை, ஆனால் ஓகேவாக இருந்தது. கொஞ்சம் வாசனையாக தான் இருந்தது. எனக்கு அதில் போட்டிருந்த படமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே அங்கே பூஜைக்கு யூஸ் பண்ண பூக்கள்லேருந்து செய்கிறதா தான் டிவியில் போட்டிருந்தாங்களா. ஸோ எனக்கு அதை வாங்கணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். அப்புறம் வாசலில் உள்ள கோலம் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி போட்டேன் அப்படிங்கிறதையும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டிருக்கேன். இப்போ கையோட பொங்கலும் வெந்துடுச்சு. அதையும் இறக்கி வச்சாச்சு. நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வெந்தால் தான் நம்ம அடுத்து வெள்ளைப்பாகலாம் ஊற்றி செய்யும்போது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஊர்லெலாம் அம்மா கடலைப்பருப்பு சேர்த்து தான் பொங்கல் செய்வாங்க. ஆனால் நான் சென்னையில் வந்ததுக்கப்புறம் எப்போதுமே பாசிப்பருப்போடு தான் பொங்கலே செய்கிறேன். நல்லாவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அது ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சா. அதனால் பாசிப்பருப்பே போட்டு பொங்கலே செஞ்சாச்சு. அப்புறம் அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் போய் கடைக்கு போயிட்டு உப்பும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு செலவு பண்ணுறது இந்த மாதிரி உப்பு மஞ்சளாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால உப்பையும் மஞ்சளையும் வாங்கிட்டு வர சொன்னேன். கையோட வெல்லமும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அந்த வெல்லத்தை பாகு காய்ச்சி தான் பொங்கலுக்கு சேர்த்துக்க போகிறேன். வீட்டில் வெல்லம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாட்டு சக்கரை மட்டும்தான் இருந்தது. அதனால தான் சரி வெல்லமும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் அதையும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அதையும் தாம்பாளத்தில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு சாமிக்கு அதில் உள்ள எல்லாத்தையுமே படைச்சிட்டு பொங்கலையும் படைச்சிட்டு சாமியை கும்பிட வேண்டியது தான். ரொம்ப மெதுவாக தான் இன்றைக்கி காலையில் கிடந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நிதானமாக, ரொம்ப அமைதியாக போன மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இதே மாதிரி எப்போதுமே போனாக்க ரொம்பவே நல்லா இருக்குமோன்னு தோணுது.
ஸோ பசங்களும் பேசாமல் விளையாண்டுட்டு இருந்தாங்க, நானும் வந்து சமைச்சிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் தான் செய்கிறேன். பொங்கல் சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் எங்களுக்கு வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து வெல்லமும் கரைஞ்சிடுச்சு, அதில் வந்து கொஞ்சம் தூசிலாம் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பொங்கல் செஞ்சுருக்கோம்ல அந்த அரிசியில் வந்து சேர்த்துடலாம். அவங்க நினச்சிட்டாங்க நான் மிளகு பொங்கலும் செய்கிறேன், சக்கரை பொங்கல் கொஞ்சம் அப்புறம் மிளகு பொங்கல் கொஞ்சம் செய்ய போகிறேன்னு நினச்சிட்டாங்க போல். ஸோ அதனால் அவங்க கேட்டாங்க அந்த பொங்கல் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்றைக்கி தோசை மாவு இருக்கிறதுனால சரி தோசைவையே போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் பிளான் போட்டேன். நேற்றே தான் ஃபுல் வீடு க்ளீனிங் எல்லாமே வந்து முடிஞ்சது. ஸோ மேட்லேருந்து எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாமே முடிஞ்சது. அதனால் இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸாக தான் காலைல வந்து நாள் வந்து போனது. காலைல எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு இந்த பொங்கல் வைக்கிறது மட்டும்தான் ஒரு வேலையாகவே இருந்தது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஒரு ஜாலியாக போன மாதிரி தான் இருந்தது. இப்போ நல்லா வெள்ளைப்பாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம நெய் ஊற்றிட்டு முந்திரியும் திராட்சையும் வந்து நல்லா வறுத்துட்டு அதில் போட்டுக்க வேண்டியது தான். பொங்கல் ரெடி. ஏற்கனவே வந்து ஏலக்காய் தட்டி வந்து பொங்கலோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து வீட்டில் செய்கிற நெய் தான் எப்போதுமே, இல்லாட்டி வந்து ஊர்லேருந்து அண்ணன் கொடுத்து விடுவான் அந்த நெய் தான். ஸோ இப்போ முந்திரியும் திராட்சையும் வந்து போடலாம். நான் இதெல்லாம் சேர்ந்து கலந்தது வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ அப்படியே வந்து மறந்தாச்சு. சுவாமிக்கு வந்து படைச்ச அவசரத்தில் அதையும் அப்படியே வந்து செய்யாமலே விட்டுட்டேன். அப்புறம் வந்து கீழ் வீட்டிலேருந்து கேசரி இதெல்லாம் மணக்க சூப்பராக செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பொங்கலையும் வந்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி இந்த தோரணம் வந்து நான் வந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன், ஜெயச்சந்திரனில் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு செட் வந்து ரெண்டு இருக்கும்ல, அதில் வந்து ஒன்று வந்து 70 ரூபா அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ 2 வந்து வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கு தோரணமாலாம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வீட்டுக்குள்ளே தான் வந்து ஹாலில் வந்து போட்டிருக்கேன். இந்த விசேஷ நாட்களில் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிலவாசலில் வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து இந்த மாதிரி மாலையாக வந்து டெய்லி வந்து வாங்கி போட முடியாது. ஸோ இந்த மாதிரி விசேஷ நாட்களில் இந்த மாதிரி ஒரு தோரணம் மாதிரி போட்டோம்னாக்க நல்லா அழகாக தெரியுமே அப்படிங்கிறதுக்காக ஸோ வாசலில் வந்து மாட்டியிருக்கேன். ஸோ இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் வந்து 140க்கு தான் வாங்கியிருந்தேன் 2 பீஸும் சேர்த்து. அப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து எல்லாமே படைச்சாச்சு. படைச்சிட்டு வந்து சுவாமியும் கும்பிட்டாச்சு. கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த தாம்பலத்தில் குங்கும ஸ்மெல் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதான் தேடிட்டு இருக்காங்க. அதை எடுத்துகிட்டு பசங்களுக்குலாம் வந்து குங்குமம் வச்சு விட்டாங்க. ஸோ இதோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.